செஃப்போட ஸ்பெஷல் கோழி கறி வறுவல். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா லைட்டாக சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை, ஒரு அரை எலுமிச்சை சாறு, உப்பு தூளுங்க. நல்ல மசாலா போட்டாச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த கோழி கறியால் நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க. 3/4 வேக்காட்டில் கறி இருக்குங்க. இந்த கறியை தனியாக எடுத்துக்க போகிறோம். பக்கோடாக்கு தனித்தனியாக வெட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கிறோங்க. இதுலேயே நல்லா ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலைங்க கறியை சேர்க்க போகிறோங்க. வறுவலுக்கு ஏற்ற மாதிரி உப்பு தூளுங்க. செஃப்போட ஸ்பெஷல் கேரளத்து கோழி கறி வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. சாப்பிட போகிறோம் வாங்க. செஃப் ஸ்பெஷல் கோழி கறி சும்மா அள்ளி வைங்க. சாப்பிட்டா உள்ள போய் இணைக்குது, உள்ள என்ன உள்ள போய் லட்டு லட்டா உள்ள இறங்கி இணைக்குது. வேற லெவலில் இருக்குது, மாசாகுது, பக்காகுது, தரமாகுது, அல்டிமேட்னா.